Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நெல்லை மக்களவை தொகுதியில் தோல்வியை சந்தித்துள்ள முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் தொகுதியிலும் கணிசமான வாக்குகளை இழந்திருக்கிறார். ஏன் இந்த மாற்றம் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 2001, 2011 ஆகிய ஆண்டுகளில் அதிமுக வேட்பாளராக நெல்லை சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கி வெற்றி பெற்றவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியுடன் பாஜக சார்பில் போட்டியிட்டு 3வது முறையாக எம்எல்ஏவானார். இதனிடையே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அவர் 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்கினார். காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ், அதிமுகவின் ஜான்சி ராணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா ஆகியோர் அவரை எதிர்த்து களம் கண்டனர். இதில் நயினார் நாகேந்திரன் சுமார் 1,65,620 வாக்குகளை இழந்து காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிடம் தோல்வியை தழுவினார். ராபர்ட் புரூஸ் 5,02,296 வாக்குகள் பெற்று வென்ற நிலையில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் 3,36,676 வாக்குகள் மட்டுமே பெற்றார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பை இழந்த அவருக்கு பாளையங்கோட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை விட 49,000 வாக்குகள் குறைவாக கிடைத்தது. எம்எல்ஏவாக தேர்வு செய்த நெல்லை தொகுதியில் 2021 தேர்தலில் 92,282 வாக்குகளை பெற்ற நயினார் தற்பொழுது 64,721 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இதன் மூலம் சுமார் 27,561 வாக்குகளை நயினார் நாகேந்திரன் இழந்திருக்கிறார். 2006 மற்றும் 2016 என இருமுறை நெல்லை தொகுதியில் 650 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில்தான் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.